வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாங்கள் ரவை உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நாங்கள் முதல்ல ரவையை ஒரு சட்டியில் போட்டு வறுத்தெடுப்போம். அதுக்கு கொஞ்சம் நெய் விட்டு அதையும் நல்லா வறுத்தெடுத்துட்டு சட்டியில் எண்ணெயை விட்டு அதுக்கு கடுகு போட்டு வெடிக்க விட்டுட்டு பிறகு வெங்காயம், உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகா நான் கூட போடையில் பிள்ளைகள் சாப்பிட்றதுனால ஒரு பச்சை மிளகா போட்டு நான் அதுக்குள்ளே கொஞ்சம் கரட்டையும் வெட்டி போட்டு அதை நல்லா வதக்கி கஜுவும் கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கேற்ற அளவு நாங்கள் தண்ணி விடணும். அந்த தண்ணி நாங்கள் இப்போ எவ்வளோ விட போகிறோம்னு சொன்னால், ஒரு சில்வர் நான் ரவை எடுத்தேன், அதே அளவு 2 சில்வர் தண்ணி விடணும். ஒரு சில்வர் ரவைக்கு 2 சில்வர் தண்ணி விட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கு கொஞ்சம் உப்பு போடுறேன். உப்பு போட்டுட்டு அந்த கொதிக்கிற இதுக்கு தண்ணிக்குள்ளே நாங்கள் ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிண்டுவோம், கட்டிப்படாமல். அவ்வளோத்தையும் அப்படியே போட்டு கிண்டிட்டு அதை கட்டிப்படாமல் கிண்டணும். கிண்டியாச்சு. இப்போ அதை நாங்கள் மூடி வைக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம், அடுப்பை குறைச்சிட்டு. இப்போ ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.